சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைப்பது எப்படி? உங்க வீட்ல குலதெய்வ நடமாட்டம் எதுவுமே எங்களுக்கு தெரியலங்க. வீட்ல பள்ளிக்கூட சத்தமே இடமாட்டுது அப்படின்னுங்கிறவங்க, கண்டிப்பா இந்த முறையில குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌர்ணமி அன்று மொத நாளே உங்க வீடு வாசலை முழுமையாக சுத்தம் செய்து முடித்த பிறகு, ஒரு வெள்ளை துணிய மஞ்சள்ல நனைச்சு நல்லா உலர வைத்து, அந்த துணியில உங்க வீட்ல அடுப்பு, கரி இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கொட்டாங்குச்சிய எரிச்சு அதுல உள்ள கரி துண்டு எடுத்துக்கோங்க. அந்த கரி துண்டு மற்றும் உங்க குலதெய்வ கோவில்லேருந்து மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது 3மே இருந்தாலும் 3மே போட்டுக்கோங்க. அப்படி 3மே எதுவுமே இல்ல குலதெய்வம் தெரியாதவங்க, சாதாரண உங்க வீட்ல உள்ள மஞ்சள், குங்குமம், சந்தனம் 3யும் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்க வீட்ல பயன்படுத்தக்கூடிய பால் சாம்பிராணி. இந்த 5 பொருளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சின்ன மூட்டையாக உங்க நிலைவாசலுக்கு உள் பகுதியில நீங்க போகும்போது அந்த முடிச்ச பார்த்துட்டு போற மாதிரி கட்டிக்கோங்க. இதுபோல் நீங்கள் செய்து வணங்கும்போது கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி வரும்.